ஈரான் மீது தாக்கல் செய்திருக்கிறது, நைஜீரியா மீது தாக்கல் செய்திருக்கிறது, ஏமன் மீது தாக்கல் செய்திருக்கிறது, ஈராக்குகள் தாக்கல் செய்திருக்கிறது, சிரியாவில் தாக்கல் செய்திருக்கிறது, சோமாலியாவில் தாக்கல் செய்திருக்கிறது, இப்பொழுது வெனிசுலாவிலும் தாக்கல் செய்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை ட்ரம்ப் இதுவரை தன்னுடைய கருப்பொருளாக நீண்ட காலமாக வாதித்து வந்தாரோ, சொல்லி வந்தாரோ, அது இந்த 12 மாதங்களில் மீறப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 நாடுகள் மீது இப்போது அவருடைய கருத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது ஈராக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால், இப்பொழுது இதற்கான காரணம் என்ன? நிக்கலஸ் மரோடோ எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றதுக்கு ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்து இந்த சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்ந்து மாற்றப்படுகிறது. இது ஒரு பலகீனமான வெளிப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது. இதே போன்றுதான் சதாம் ஹுசைன் ஈராக் மீது புஷ் தாக்குதல் செய்த பொழுது, 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தாக்குதல் செய்த பொழுது, இதே கருத்தியல் தான் அப்பொழுதும் இருந்தது. பல்வேறு கருத்தியலை ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டே இருந்தார். கடைசியில அவர் பேராயுதங்களை கொண்டிருக்கிறார் என்ற அளவுக்கு வந்து நின்றது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், இதே போன்றுதான் இவ்வாறான விடயமும் இங்கும் கைக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது இந்த வெனிசுலா தாக்குதலுக்கான ஒரு பின்புலத்தை பார்த்தால், இது ட்ரம்பினுடைய ஆழ்மனதில் ஊடுருவிக்கக்கூடிய ஒரு கருத்தியல். அதை அவ்வாறே அவர் செய்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு அவர் பேசுகின்ற பொழுது நார்த் கரோலினாவில் சொன்னார், we are buying oil from Venezuela என்று சொல்லி போடுகிறார். when I left Venezuela was ready to collapse. இப்ப அவர் முதல் 4 ஆண்டுகள் பூர்த்தி செய்த பொழுது அவர் சொல்றார், நான் வெளியேறி சென்ற பொழுது வெனிசுலா முழுமையாக சீர்குலைந்து போவதாக இருந்தது. ஆனால் அதை பின்னர் அது மீளமைத்தல் கொண்டது, அதுக்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கிவிட்டோம். அதனால் சொல்லிப்படி சொல்றார், இப்பொழுது நாங்கள் வெனிசுலாவிட்டிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம். அது ஒரு தீவிர, அதாவது கொடுங்கோல்வாதியை மிகவும் பணக்காரனாக மாட்டிவிட்டது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், வெனிசுலாவை நாங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்து விடணும். கட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் தேவையில்லை. வெனிசுலாட்ட நாங்கள் ஆயில் வாங்கக்கூடாது. வெனிசுலா தான், அதாவது ஆக்டிவ் ஆயில், வெனிசுலாண்ட ஆயிலையே வெனிசுலா எங்கள்கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டும் என்று. இப்பொழுது பாருங்கள், அதைத்தானே செய்ய விரும்புகிறார் வெனிசுலா. ஏனென்று சொன்னால் இதை பற்றி கடந்த முறையும் பேசியிருக்கிறோம்.